வணக்கம் சார். கமிட்டியில் இளைஞர்களோட பங்கெல்லாம் எப்படி இருக்குது பூத் கமிட்டிலலாம்? இளைஞர்கள்லாம் அந்த அமைப்பில் ஒவ்வொரு கட்சியிலையும் இளைஞரணி அமைப்பு இருக்கும். அதிலே அவங்க நல்லா செய்கிறாங்க. கழக முன்னோடிகள், கட்சியோட முன்னோடிகள் அவங்கள்ட்ட அறிவுரை, வழிமுறை, நடைமுறை எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஒவ்வொரு எலெக்ஷன்லையுமே அவங்க பூத் ஏஜெண்டா பணியாற்றி அவங்க எல்லா வேலையுமே அவங்களுக்கு தெரியும். அதனால் இளைஞர்கள் பங்கு, ஏன்னா பூத் ஏஜெண்டா இருந்த பிறகு தான் அவங்க அரசியலில் இப்போ உள்ளாட்சி தேர்தல்னால் உள்ளூர் பிரசிடெண்ட்டு, பேரூராட்சி தலைவர், நகராட்சி தலைவர் இப்படியெல்லாம் வரலாம். மாமன்ற உறுப்பினராகி அப்புறமா மாமன்றத்துக்கு தலைவராக வரலாம், எல்லாமே நடந்துக்கலாம். இது ஆரம்ப காலகட்டத்தில் பூத் ஏஜெண்டா பணியாற்றி அந்த அனுபவத்தை பற்றி வாக்காளருடைய மனநிலை தெரியும். வாக்காளர்னா என்ன, வாக்காளர் எப்படி இருப்பாங்க, கட்சி வேலை, வாக்காளருக்கு கட்சி வேலை என்ன, இது எல்லாத்தையுமே அவங்க கரெக்டாக பண்ணி முடிச்சிருவாங்க. அதனால அவங்க ஒரு தேர்தல் அப்படிங்கையில் சட்டமன்றம்னா ஒரு தொகுதிக்கு சட்டமன்ற ஒரே ஒரு உறுப்பினர் தானே, அதுக்கு கோஆப்ரேஷன் அப்படி தான் அது வேலையாக இருக்கும். உள்ளாட்சிங்கையில் அவரே வேட்பாளராக இருந்து அவரே வார்டு உறுப்பினர் இருப்பார், இல்லை வார்டு கவுன்சிலுக்கு நிற்பார், அதே இளைஞர் இருந்து உள்ளாட்சி தேர்தல்ங்கிறது வேற மாதிரி இருக்கும். ஆனால் சட்டமன்ற தேர்தலில் நிறைய தெரிஞ்சுக்கலாம். அனுபவம் நல்ல ஒரு பயிற்சியாக இருக்கும், நிச்சயமாக பயிற்சியாக இருக்கும். ஸோ அது ஒரு பூத் கமிட்டி மூலியமாக ஒரு இளைஞர் அடுத்த அரசியலில் அடுத்த கட்ட போகிறதுக்கு நல்ல உதவியாக இருக்கும்னு சொல்கிறீங்க. இன்னும் சொல்லப்போனால் இப்போ புதுசாக வர இளைஞர்லாம் எப்படி பூத் கமிட்டியில் வரணும்? புதுசாக வர்றவங்க முறைப்படி ஏதோ ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில் தன்னை இணைத்து கொண்டு அங்கேயும் கழக முன்னோடிகள், கட்சி முன்னோடி, வழிகாட்டிகள்லாம் நிறைய இருப்பாங்க. அவங்களோட ஆலோசனையில் கட்சி நடவடிக்கை என்ன, பூத் ஏஜெண்ட் என்ன, அந்த பணியாற்ற அவங்க அழைச்சிட்டு போவாங்க ஏரியாவுக்கு. வாக்காளர் பட்டியல் சரி பார்க்கறதுக்கு அவங்க துணையாக இருப்பாங்க. குடும்பமே தெரியாமல் இருந்தால் கூட இந்த குடும்பம் அந்த ஏரியாவில் இருக்குது, அதாவது இந்த பாகத்தில் அவங்க பட்டியலில் பதிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய வீடு வேறு பாகத்திலோட இருக்கும். ஆமாம் 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 ஆமாம். அப்படிங்கிற கரெக்டாக அந்த தெருவில் இத்தனை நம்பர் வீட்டில் இவங்க இந்த பாகத்தில் உள்ளவங்க அங்கே தான் இருக்காங்க, அங்கே தான் வசிக்கிறாங்க. இந்த பாகத்துக்கு தான் அவங்க ஓட்டர்ஸ், நீ போய் அவங்கள பாரு அப்படின்னு வழி நடத்திடுவாங்க. அவங்களுக்கு நல்லா எல்லாமே கிடைக்கும். ஆனால் புதுசாக வர்றவங்க மனசில் மக்களோட ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு மக்கள் பிரச்சனைய அவங்க அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துறது மற்றும் மக்கள் பிரச்சனையில முன்னின்று நடத்துறது, இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் ஒரு நிறைய படிப்பு சொல்லி கொடுக்கும், ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கும், பயிற்சி களமாக நிறைய இருக்கும். அந்த வேட்பாளர் என்ன, வேட்பாளர் எங்கெங்க ஓட்டு கேட்க போறாங்க, அவங்களோட நம்ம எப்படி பயணிக்கணும், ஓட்டு எப்படி கேட்கணும், எல்லாமே இந்த ஒரு வருஷத்துல நல்ல ட்ரெயின்ட் ஆகி நல்ல ஒரு தலைவரா அந்த உள்ளாட்சிக்குள்ள வரலாம். ஒரு இளைஞர் ஒரு கட்சி பணியை எப்படி செய்யணும், கட்சி பணியில் எப்படி பூத் கமிட்டி வேலைலாம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. நன்றி சார்.